படி குடையநாதனே 18ஆம் படிக்கு அதியுக வருடனே பிரத்யட்ச தெய்வமே நமசி பொருளே ஐயப்ப சுவாமியே குருவே குருவே கோடி பிரம்மாண்ட நாயகனே மூல கணபதி பகவானே ஆலயப்புர தம்மதேவி லோகமாராமே பாரின் நோடனே சாஸ்தாவே தம்பியே
எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. நமது குருபிரான் தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களே, எங்களது தந்தையார் அருள்நிதி ராமன்குட்டி அவர்களே, 18 சித்தர்களையும் சப்த ரிஷிகளையும் மகான்களையும் யோகிகளையும் வணங்கி அவர்கள் அனைவரையும் சூக்குமமாக இந்த நிகழ்வுக்கு அழைத்து சூக்குமமாக இந்த நிகழ்வினை நிகழ்த்தி தருமாறு வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக திரு மருதுநாயகம் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. ஓம் குருபியோ சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மனித மனம் அழகுணர்ச்சி உடையது, இனியதை விரும்புவது. உலக அனுபவங்களை கொண்டு மனிதன் விரும்புவதை நன்கு உணர்ந்து தன்னுடைய அறிவின் திறத்தால் அழகானவற்றை சிறப்பாக படைத்து பிறர் வியக்கும் வண்ணம் செய்வது கலை. கலை என்பது மக்களது வாழ்வியலை, பண்பாட்டை, நாகரிகத்தை எடுத்துக்காட்டும் ஒரு கண்ணாடி. இசையானது சிறப்புடைய கலைகளில் ஒன்று. ஒளியின் அடிப்படையில் அமைவது இசைக்கலை. உலகில் முதல் தோற்றம் ஒளி என்பது சமயங்கள் நமக்கு உணர்த்தும் உண்மை. அத்தகைய இசைக்கலைகளில் கேரள பாரம்பரிய தாள வாத்தியங்களான பஞ்சாரி மேளம், பஞ்சவாத்தியம், தாயம்பகை மற்றும் இடக்கை போன்ற இசைக்கருவிகளை பயிற்றுவிப்பதை நோக்கமாக கொண்டு ஆசான் சதீஷ்குமார் ராமன்குட்டி அவர்களாலும் அவரது தம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்களாலும் அவர்தம் பெற்றோர்களின் ஆசையாலும் குரு ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி, குருசுவாமி எல் கோபாலன் நாயர், ஸ்ரீ குடிகள் உண்ணி அம்போட்டி மற்றும் சர்வஸ்ரீ பனங்காட்டி மோகனன் ஆசான் ஆகியோரின் ஆசையாலும் 2007ஆம் ஆண்டு துவக்கப்பட்டதே ஸ்ரீ பாலமணிகண்டன் கலாசேத்திரம் ஆகும். ஆசான் சதீஷ்குமார் ராமன்குட்டி அவர்கள் கடந்த 20 வருடங்களாக தாளவாத்திய கலைகளில் முன்னோடியாக திகழ்பவர். கேரள பாரம்பரிய தாள வாத்தியங்களான செண்டை, திமிழை, கஞ்சிரா மற்றும் இடக்கை போன்ற இசைக்கருவிகளை இசைப்பதில் மிகச்சிறந்த வல்லுனர். இவர் திமிழை மற்றும் செண்டை மேளங்களை தனது குருவான ஆசான் பனங்காட்டிரி மோகனன் அவர்களிடம் கற்றுத் தேர்ந்தார். மற்றும் ஒரு குருவான மட்டனூர் சங்கரன்குட்டி மாறார் அவர்களின் சகோதரர் சிவராமன் ஆசான் அவர்களிடத்தில் தாயம்பகையும், குப்புராஜ் ஐயா அவர்களிடத்தில் மிருதங்கமும் கற்று வருகிறார். கேரள வாத்திய தாளவாத்திய கலைகளில் தலை சிறந்து விளங்கும் மட்டனூர் சங்கரன்குட்டி மாறார், மட்டனூர் சிவராமன் மாறார், மட்டனூர் சங்கரன்குட்டி மாறார் அவர்களின் புதல்வர்கள் மட்டனூர் ஸ்ரீகாந்த், மட்டனூர் ஸ்ரீராஜ், பனங்காட்டிரி மோகனாசான், கல்லூர் ராமகிருஷ்ணன் மற்றும் பல முன்னோடி இசை கலைஞர்களுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருகிறார். இசை மனித உடலை எவ்வாறு குணப்படுத்துகிறது என்பது பற்றியும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். 2021ஆம் வருடம் கலாரத்னா எனும் பட்டத்தினையும் 2023ஆம் வருடம் கலை இமயம் எனும் பட்டத்தினையும் பெற்றுள்ளார். இசைத்துறையில் இவரது சீரிய பணிகளை பாராட்டும் வண்ணம் அரியலூர் தமிழ் அமுது அறக்கட்டளை இவருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான கலைச்சுடர் விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. ஸ்ரீ பாலமணிகண்டன் வாத்திய கலாசேத்திரத்தின் சார்பாக கோவை மாநகரில் முதலாக 51க்கும் மேற்பட்ட கேரள தாள இசை கலைஞர்களை கொண்டு கடந்த 8/9/2024ஆம் நாள் நடத்தப்பட்ட கலாசேத்திரத்தில் பயின்ற 7வது மாணவர் குழுவின் பஞ்சாரி மேள அரங்கேற்ற நிகழ்வில் சிங்காநல்லூர் கேரள சமாஜம் இவருக்கு கோவை வாத்திய குலபதி என்னும் விருதினை வழங்கி சிறப்பு செய்தது. இவ்வினிய நிகழ்ச்சியில் ஆசான் எழுதிய பஞ்சாரி மேளம் எனும் நூலும் வெளியிடப்பட்டது. 3ஆம் காலம் முதல் 5ஆம் காலம் வரை உள்ள பல்வேறு தாளக்கட்டுகளின் சொற்றொடர்களை முதலில் உலக அளவில் தமிழில் எழுதிய பெருமை ஆசான் அவர்களை சாரும். இவர் ரஷ்ய ஹீலிங் மற்றும் ஸ்கை யோகா ஆகியவற்றில் பயிற்சி பெற்றவர். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவரிடம் பயின்று அருள்நிதி பட்டமும் பெற்றவராவார். கோவை வாத்திய குலபதி அருள்நிதி
சதீஷ்குமார் ராமன்குட்டி ஆசான் அவர்களின் அருந்தவ புதல்வர் அத்வைத் சதீஷ்குமார் அவர்கள் கலாச்சாரியா கஷேத்திரவாத்திய திலகம் மட்டனூர் சிவராமன் ஆசானிடம் தாயம்பகை எனும் அருங்கலையை பயின்று கலாக்ஷேத்திரத்தின் முதல் மாணவராக இன்று அரங்கேற்றம் செய்ய உள்ளார். இவ்வினிய நிகழ்ச்சியினை இறை வழிபாட்டுடன் துவக்குகிறோம். शरीरं स्वरूपं यथा वा कलत्रं यशश्चारुचित्रं दलं मेरुतुल्यं पुरोरङ्घ्रिपद्मे मनश्येन लग्नं ततः किं ततः किं ततः किं ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतादिजातं वसश्चेन लग्नं कुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् நன்றி. இப்போது பத்திர தெய்வம் ஏற்ற சான்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி பத்மினி அம்மா அவர்கள், ஆசான் சதீஷ்குமார் ராமன்குட்டி அவர்களின் தாயார், கலாச்சாரியா கஷேத்திரவாத்திய திலகம் ஸ்ரீ மட்டனூர் சிவராமன் மாலார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாதி ஸ்ரீபதி ஸ்ரீ பனகாட்டி மோகனன் ஆசான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ தண்டபாணி சுவாமி, இப்போது வரவேற்புரை வழங்க டாக்டர் செந்தில்குமார் ராமன்குட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெற்ற தாய் தன்னை மகள் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இதுவரை எனக்கு பெற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்மார்களின் பொற்பாதத்தை தொட்டு பணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். போதநாத சதானந்த சர்வபோத தயாபர ரக்ஷரக்ஷ மகாபாவோ சாஸ்திரே ஸ்துபியம் நமோ நம என்ற ஒரு தத்துவமசியின் வாக்கிணங்க இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வரவேற்புரை நல்க நான் இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும்
ஸ்ரீ பாலமணிகண்டன் வாத்திய கலாக்ஷேத்திரம் சார்பில் வரவேற்புரை நல்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பாலமணிகண்டன் வாத்திய கலாக்ஷேத்திரம் 2007 முதல் எனது சகோதரர் திரு சதீஷ்குமார் ராமன்குட்டி அவர்களால் முன்னின்று தன்னுடைய தலைமையில் பல்வேறு தன்னுடைய சீடர்களை உருவாக்கி இதுவரை இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறார். முதல் வரவேற்புரை என்னுடைய வரவேற்புரை என்னுடைய சகோதரர் சதீஷ்குமாருக்கு வழங்குகிறேன். முதலாவதாக இந்த விழாவின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திர வாத்திய திலகம் ஸ்ரீ மட்டனூர் சிவராமாசன் அவர்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சுமார் 50 ஆண்டு காலம் 1975 முதல் 50 ஆண்டு காலம் இந்த செண்டை துறையில், இந்த கலைத்துறையில் தனது சேவையை அர்ப்பணித்து இந்தியாவில் மட்டுமல்ல, கேரள மாநிலத்தில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் தன்னுடைய சீடர்களை வளர்த்துவதில் இவர் ஒரு முன்னோடி. இவருடைய பொறுமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுமை, ஒரு சிஷ்யன்மாருக்கு சொல்லிக் கொடுக்கும் விதம் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடமாகத்தான் இதுவரை இருந்திருக்கிறது. இந்த விழாவின் நாயகரான சிவராமாசானை நான் ஸ்ரீ பாலமணிகண்டன் வாத்திய கலாக்ஷேத்திரம் சார்பில் வரவேற்புரை கூறிக்கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம். இரண்டாவதாக வாத்திய ஸ்ரீபதி ஸ்ரீ பனங்காற்றி மோகன்தாசன் சாதாரணமாக இருந்த எங்களை, சாதாரண மனிதர்களாக இருந்த எங்களை ஒரு கலைஞராக மாற்றி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள் இங்கிலீஷில், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு மனிதராக இருந்த எங்களை செண்டை கலைஞராக மாற்றி உருவெடுத்த, இதுவரை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் ஏகதேசம் 46 வருஷங்களுக்காக தன்னுடைய சிஷியன்மார்களை இந்தியாவில் மட்டுமல்ல, சவுதி அரேபியா போன்ற பல்வேறு நாடுகளில், இங்கிருந்து கேரள மாநிலத்திலிருந்து அங்கே போய் துபாய்க்கு போய் அரேபியன் கண்ட்ரீஸுக்கு போய் தனது சிஷியன்மார்களை வளர்த்துவதில் வல்லுநர், நல்லவர். இந்த இரண்டு சிகரங்களை நான் பாலமணிகண்டன் வாத்திய கலாக்ஷேத்திரம் சார்பில் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக தனது வீடை கோயிலாக மாற்றி கோயம்புத்தூரில் திரு தண்டபாணி ஐயா இவர் ஆற்றக்கூடிய ஒரு செயல், இவர் சேவை சமுதாயத்துக்கு இசையை நல்குவது, பாட்டு, நடனம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கோயிலில் டீச் பண்ணுவாங்க. மிருதங்கமாக இருக்கட்டும், செண்டையாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கலை சேவை உள்ள ஒரு நாயகனை இங்கே என்ன வரவேற்புரை நல்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மாயா தரவாடு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு மாயா டெம்பிள் கோயம்புத்தூரில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஐயா அவர்களை தலைமை தாங்க அழைப்பதற்கு நம்முடைய சகோதரர் சதீஷ்குமார் அவர்களை முன்னிருந்து ஐயாவை தலைமை தாங்க வச்சதற்கு நான் கொடான கோடி வணக்கத்தையும் வரவேற்புரை நல்குவது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக திருமதி மீனாட்சி சாகர், பரதம், இந்த செண்டை, இது ரெண்டுமே இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்செப்பரபிள்.
செண்டையோட தாளத்துக்கு பரதம் ஆடுவாங்க, பரதத்தோட முத்திரைக்கு செண்டையில் தாளமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் இந்த பரதநாட்டிய கலைஞர்களை நம்ம வந்து மீனா சாகர் பல வருஷமாக இந்த மேடையில், இதே மேடையில் பல சிஷ்யமார்களை உருவாக்கி திருமதி மீனாட்சி சாகர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கலை சேவை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தனது உழைப்பை, தனது டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி மீனாட்சி சாகர் அவர்கள் அதாவது ஒப்பிட முடியாத ஒரு சேவையை வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள வந்து வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக என்னுடைய சகோதரர் சிறு வயதிலிருந்து ஓடினி ஆர்ட் அகாடமி, ரைட்? ஸோ இந்த ஓடனி ஆர்ட் அகாடமி கோயம்புத்தூர், மிஸ்டர் லியோ பாப் ஜேம்ஸ் is one of my brother. Actually, when we are playing, he will be accompanying with us with the music. Right now, his growth is abnormal, uncountable. ஏன்னு கேட்டிங்கன்னா, he is very familiar in பழங்குடியினர் இசைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பெரிய காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது they will put some music. இந்த மிருகங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மியூசிக்ஸ் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பழங்குடி இசையினர் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இஸ் வெரி எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்விஷ்டு பர்சனை வந்து வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம். நெக்ஸ்ட் இந்த ப்ரேயர் சாங்கை பாடின திருமதி சாருமதி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ் சாங் ரைட்டர், வோக்கல் கோச், மல்டிலிங்குவிஸ்ட் வோக்கலிஸ்ட். ஸோ மெனி டேலண்டட் பீப்புள்ஸ் ஆர் ஹியர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸில் ஐ ஹார்ட்லி வெல்கம் திருமதி சாருமதி முரளிதரன் ஃபார் திஸ் ஆஸ்பிஷியஸ் கான்செப்ட். Additional to that, Charumati worked for developing many artists, vocal trainings, சங்கீதம், பாட்டு சொல்லிக் கொடுக்கிறது. She was engaged with that. So I submit my artist welcome for this function. அடுத்ததாக இங்கு கூடியுள்ள அனைவரும் எங்கள் குடும்பத்தார், சித்தப்பாமார்கள், மாமாமார்கள், உறவினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கை அலங்கரிக்க போகும் அத்வைத் சதீஷ்குமாருக்கும் என்னுடைய வரவேற்புரை நல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தாயம்பகை பாடனம், தாயம்பகை அப்படிங்கிறது தாளத்துக்குள்ள சுயம் உண்டாக்குன வகை அப்படின்னு சொல்லுவோம். இதை கற்றுக் கொடுத்த 2 பேர் இங்கே பாலக்காட்டில் இருக்காங்க. அவங்க பேர் மிஸ்டர் மணியன் ஆசான், ஸ்ரீ பாப்பு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஸ்பீஷியஸ் அக்கேஷனில் இவங்க 2 பேர்த்தையும் நான் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது போக தாளம், இடத்தாளம், இடந்தலை, வளந்தலை இது வாசிக்கக்கூடிய உமேஷ், சந்திரகாந்த், சுஜித், தர்ஷன், ரோஹித், சரவணன் அவர்களையும் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக தி இன்டர்நேஷனல் பறை ஆர்ட் அகாடமி அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம தமிழருடைய பண்பாட்டு இசையை வந்து உலகளாவில் எடுத்துட்டு போகக்கூடிய மிஸ்டர் சக்தி ராமன் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சக்தி ராமனின் பங்கு வந்து மிக சிறந்தது. நம்மளுடைய தமிழ் கலையை வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு, உலகளாவிய லெவலுக்கு எடுத்துட்டு போன ஒரே ஒரு ஆத்மா யாருன்னு கேட்டால் சத்யராமன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸ் அக்கேஷனில் நான் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது போக டெக்னீஷியன்ஸ் அண்ட் நான் டெக்னீஷியன்ஸ், சகோதர சகோதரிகள், என்னுடைய மகன்கள், உறவினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவேற்புரை நல்கிய
பேசற்கு வாய்ப்பு கொடுத்த சதீஷ்குமார் மற்றும் ஸ்ரீ பாலமணிகண்டன் வாத்திய கலாட்சேத்திரம் குழுவினருக்கு அனைத்தும் நன்றியை சமர்ப்பித்து எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.